ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்து நிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவும் நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. மரியாதைக்குரிய கோவிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர் திரு சுதா செல்வம் அவர்கள், செயல் அலுவலர் திரு சூரிய நாராயணன் அவர்கள், அறங்காவலர் குழு உறுப்பினர் திரு லதா முரளி அவர்கள், ஆய்வாளர் சங்கீதா அவர்கள், அறங்காவலர் குழு உறுப்பினர் விவேகானந்தன் அவர்கள், கோவிலுடைய குருக்கள் அவர்கள், தர்மகர்த்தா அவர்கள், நன்கொடையாளர்கள், பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரேஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. அப்படின்னா என்னன்னா, பூக்கள்ல மிகவும் சிறந்த பூ ஜாதி பூ. கணவர்களிலேயே மிகவும் சிறந்தவர் யாரு? விஷ்ணு. புருஷேஷு விஷ்ணு. பெண்களில் சிறந்தவள் ரம்பை, நாரேஷு ரம்பை. ரம்பை ரொம்ப அழகான ஒரு பெண். அதே மாதிரி தான் நகரங்களில் சிறந்தது எது என்று கேட்டால் காஞ்சிபுரம் என்று சொன்னார்கள். அந்த காஞ்சிபுரத்தில் காலத்தி சிவாச்சாரியாரினுடைய மகனாக பிறந்து முருகப்பெருமானுடைய அருளால் கந்தபுராணத்தை எழுதி அரங்கேற்றம் செய்தார் கச்சியப்ப சிவாச்சாரியார். மன்மதனை சிவபெருமான் எப்படியெல்லாம் எரிக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். அதன் பிறகு முருகப்பெருமான் அவதாரம் நடக்கும். ராமாயணம் கேட்கணும், மகாபாரதம் கேட்கணும், பெரிய புராணம் கேட்கணும், கந்த புராணம் கேட்கணும். என்ன காரணம்னா, நம்ம மனசு சுத்தமா வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிற போது என்ன பண்றது அப்படின்னு நாம திணறும் போது நம்முடைய பக்தி இலக்கியங்கள் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டும். அன்னை பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருக்கிறாள். சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்துகிட்டு இருக்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்தாதான் முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு இந்திரன், பிரம்மன், தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கந்தபுராணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? நன்றி உணர்வு. அது இருக்கணும். சூரபதுமன் நன்றி இல்லாததால அழிஞ்சான். அவன் ஒன்னும் பெண் பித்தன் கிடையாது. ராவணன் ஏன் அழிஞ்சான்? சீதையை அபகரித்ததால அழிஞ்சான். கௌரவர்கள் ஏன் அழிஞ்சாங்க? பாண்டவர்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய அரசாட்சியை நாட்ட கொடுக்காததுனால அழிஞ்சாங்க. அது பெண்ணாசை, இது மண்ணாசை. தமிழ் உரை எழுதினவரு ஐயம்பெருமாள் கோனார், எங்க ஊர் திருச்சி. அதை வெளியிட்டது பழனியப்பா பதிப்பகம். இவருக்கு பணம் கிடைக்கும்ல, கோனார் தமிழ் உரை எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு பணம் கிடைக்கும்ல. அந்த பணத்தை வச்சு அவர் வீடு கட்டுறார். அந்த வீட்டுக்கு அவர் பழனியப்பா இல்லம்னு பேர் வைக்கிறார். பழனியப்பா பதிப்பகம் அவங்க நல்லா வளர